இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பயப்படாம தைரியமா உண்மையை சொல்லுங்க. இந்த கோர்ட் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லுங்க மிஸ்டர் செந்தில், எந்த காரணத்துக்காக அப்படி பண்ணீங்க? எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. சொகுசு கார் வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாங்க. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். அப்போ உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ஆசையை தூண்டி விட்டு ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட பெயருக்கும் திருமதி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவர்களின் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்த சில பேர் சதி பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க உடனே எடுத்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா சார். உங்களுக்கு பணம் கொடுத்து சொகுசு வாழ்க்கை ஆசையை தூண்டி விட்ட அந்த ஆள் யாருன்னு கோர்ட்ல சொல்றீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் செந்தில், அந்த நபர் யாரு? சார் சொல்லுங்க, உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மீடியேட்டர் மூலமா தான் இது எல்லாம் நடந்தது. மத்தபடி அவங்க பின்னாடி இருந்தது யாரு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க செந்தில். மீடியேட்டர் மூலமா தான் எல்லாமே நடந்தது. அவங்களுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னு எனக்கு தெரியாது. யுவர் ஆனர், செந்தில் அளித்த சாட்சியத்தில் இருந்து எனது கட்சிக்காரருக்கு எதிராக சதி நடந்திருப்பது தெள்ளத் தெளிவாக நிரூபணமாகிறது. எனவே எனது கட்சிக்காரர் குற்றமற்றவர் என கருதி இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். செந்தில் அளித்த சாட்சியத்தின்படி திருமதி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு எதிராக சதி நடந்திருப்பது நிரூபணமாகிறது. எனவே திருமதி அகிலாண்டேஸ்வரியை குற்றமற்றவர் என்று இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். இவங்க தான் பால் பவுடர்ல கலப்படம் பண்ணது. வணக்கம் மேடம். குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? சொல்லிக்கிற மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லை மேடம். நாங்களும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வாய், வயிறு, குடல் எல்லாம் புண்ணாயிருக்கு. இன்னும் ஒரு 12 hours அப்சர்வேஷன்ல இருந்தாகணும். அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். எங்க குழந்தைங்களோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம். நீங்களும் ஒரு தாய் தானே. எங்க குழந்தைங்களோட நிலைமைய பாத்தீங்களா? பாக்க பாக்க பெத்த வயிறு பத்தி எரியுது. உங்ககிட்ட இல்லாத பணமா? பணத்துக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல இப்படி கலப்படம் பண்ணலாமா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாதா? மா, நீங்க எல்லாரும் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மேல எந்த தப்பும் இல்ல. பால் பவுடர்ல கலப்படம் பண்ணதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. இதை நாங்க கோர்ட்லயே ப்ரூவ் பண்ணிட்டோம். எங்க அம்மாவையும் விடுதலை பண்ணிட்டாங்க. கோர்ட்ல கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு உங்களை மாதிரி ஆளுக்கு சொல்லியா தரணும்? இதுல வேற உங்க அம்மா எம்பி. கோர்ட்டோட தண்டனையில இருந்து நீங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா கடவுள் இருக்கான், அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. குழந்தைங்களோட நிலைமையை பார்த்து இப்படி வேதனையில் பேசுறாங்க. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த குழந்தைங்களோட நிலைமைக்கு எந்த விதத்திலும் நீங்க காரணம் இல்ல. இல்ல ஆதி, இந்த குழந்தைங்களோட நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னமா சொல்றீங்க? நீங்க எப்படி காரணமா முடியும்? நம்ம கம்பெனியோட தயாரிப்பு தரமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சுதானே இவங்க நம்ம ப்ராடக்ட அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தந்திருக்காங்க. இவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாம தான் காப்பாத்தி இருக்கணும். காப்பாத்தாம விட்டது நம்ம தப்பு தானே? டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு குழந்தைங்க குணமாகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க. இப்பவே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம். ஆதி, குழந்தைங்க எல்லாரும் நல்லபடியா கண்முழிக்கணும். அவங்கள பெத்தவங்க மனசு குளிரணும். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வரப்போறதில்ல. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டாக்டர் சொன்ன நேரத்துக்குள்ள குழந்தைங்க கண்ணு முழிக்கணும்.
பெத்தவங்க மனசு குளிரணும். இது நடக்காம நான் உன்னோட இடத்தை விட்டு போக மாட்டேன். மா, நான் தான் குழந்தைங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக என் பின்னாடியே வந்தீங்க? வீட்டுக்கு போங்க. மா, டாக்டர் குழந்தைங்களுக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் இங்கே இருக்க போறீங்களா? எனக்கு மணிக்கணக்கு முக்கியம் இல்ல, குழந்தைங்க கண்ணு முழிக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்ல. இந்த இடத்தை விட்டு நகர போறதும் இல்ல. நீ எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு. அக்கா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியாச்சு. அப்புறம் யாரோ பெத்த குழந்தைங்களுக்காக நீங்க எதுக்குக்கா இப்படி உங்களை வருத்திட்டு பட்னியா இருக்கணும்? வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த குழந்தைங்களை பார்த்திருந்தா இப்படி பேச மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துருச்சு தாத்தா. போலீஸ் கேஸ் அது இதுன்னு அகிலாமா எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியதா போச்சு. அகிலாமா கேஸ்ல இருந்து விடுதலை ஆனாலும் மனவேதனையில இருந்து அவங்க இன்னும் விடுதலை ஆகல. பால் பவுடரால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டாக்டர் 12 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. குழந்தைங்க குணமாகற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், கோவிலை விட்டு நகர மாட்டேன்னு அகிலாமா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் தாத்தா. எது நடந்ததோ அது விதிப்படியே நடந்தது. இனி என்ன நடக்க இருக்கோ அதுவும் விதிப்படிதான் நடக்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது மனுஷன் போடுற கணக்கா இருந்தா விடை கண்டுபிடிச்சிடலாம். காலம் போடுற கணக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது தாத்தா. அவங்க நல்லபடியா குணமாகணும். ம். இந்த குடுவையில இருக்கிற தீர்த்தத்தை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடு. ம். இந்த தீர்த்தத்தை கொடுத்தா குழந்தைங்க குணமாயிடுவாங்களே தாத்தா? பிரச்சனை எல்லாம் தீந்துரும்ல? நம்பிக்கையோட கொண்டு போய் கொடு. என்ன நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும். நான் வரேன் தாத்தா. ஆ.